உலகத்துல இயேசு பாருங்க எல்லாம் மேன்மையும் உதிரிட்டு நம்மளை தேடி இந்த பூமிக்கு, இந்த ஈன பூமிக்கு, கெட்டு போன உலகத்துக்கு தேடி வந்தாரா. அவர் தாங்க தெய்வம். நம்ம தேடி போற தெய்வங்கள் வேற, அவரு நம்மளை தேடி, அவர் தான் தெய்வம். சொல்லுங்க, நம்ம தேடுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவருக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா அவர் நம்மளை தேடி வந்தார். ஒருவரும் சொல்லுங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி வாழும்படிக்கு நம்மளை தேடி வந்தார். அப்படி ஒரு பூமிக்கு தேடி வரும்போது இந்த மாதிரி எரிகோ என்ற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தாராம். என்ன பட்டணம்? எரிகோ. பாழடைஞ்சது, சபிக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த இடத்துக்கு போயிருந்தார். அங்கே அந்த இடத்துல ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ்ல, வருமான வரித்துறையில சகையுன்னு ஒருத்தர் வேலை பார்த்தார். இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்த்தா எவ்வளவு மதிப்பு இல்ல தெரியுமா இல்லையா? ஒரு அரசாங்க வேலை பார்த்தா அவனுக்கு பெரிய மதிப்பா இருக்கும். எங்க ஊர் சின்ன கிராமம், ஒரு வாத்தியாரோ ஒரு மிலிட்டரி போயிட்டா அவனுக்கு பொண்ணு கொடுக்க கியூல நிற்பாங்க. இப்ப அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. இல்ல இல்ல, மிலிட்டரியும் பார்த்துட்டாங்க, வாத்தியாரையும் பார்த்தாங்க, அமெரிக்க மாப்பிள்ளையும் பார்த்தாங்க. இப்ப ஒரே வழி விமோசனம் இயேசுதான். அப்ப அப்படிப்பட்ட அந்த சகை ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ்ல பெரிய அதிகாரி. இவ்வளவு பணம், கோடீஸ்வரம், நிறைய வீடுகள், ஐஸ்வர்யம்லாம் இருந்தோம். அவருக்கு மனசுல நிம்மதி இல்லை. மனசுல என்ன இல்ல? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவருக்கு ஒரு சின்ன ஆசை. அந்த பெரிய பணக்கார சகைவுக்கு ஒரு சின்ன ஆசை. இயேசு திடீர்னு அந்த ஊருக்கு எரிகோவுக்கு போனாராம். போகிற போது இவர் 3 அடி உயரம் தான் இருந்தார். எவ்வளவு அடி உயரம்? 3 அடி உயரம். அப்ப அப்படிப்பட்டவர் இந்த கூட்டத்தில் எட்டி பார்க்கிறாரு, கோட்டைச்சவத்து மேல ஏறி பார்க்கிறாரு, ஒன்றும் பார்க்க முடியல. என்ன செஞ்சாருன்னா, அங்க ஒரு காட்டு அத்திமரம் இருந்துச்சா. என்ன அத்திமரம்? காட்டு அத்திமரம். அந்த அத்திமரத்துல காலையில ஏறி பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்காரு. காலையில தான் ஆளை பார்க்க முடியல. சாயந்தரம் இந்த வழியா தான் வருவார். ஒரே வழிதான் இருந்தது, பல வழியெல்லாம் இல்லை. அப்போ அந்த அத்திமரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சாயந்தரம் வந்த இயேசு அந்த மரத்திட்ட வந்த உடனே கண்ணேறிட்டு பார்த்தாராம். சொல்லுங்க, இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க. இயேசு உங்களை கண்ணேறிட்டு பார்ப்பார். உங்க வேதனையை பார்க்கிறார், உங்க குடும்பத்தை பார்க்கிறார், உங்கள் வறுமையை பார்க்கிறார், பண பற்றாக்குறையை பார்க்கிறார், வியாதியை பார்க்கிறார், கைவிடப்பட்டதை பார்க்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்த உடனே இயேசு அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். பேசுவாங்களா இன்னைக்கு உலகத்துல? பண்ணணும், நாங்கள் சிமெண்ட் ரோட்ல கட்டி தொங்க விட்டோம்னு சொல்லி பேப்பர்ல வேணா வரும். அது எங்க தொங்கி கிடக்குன்னு தெரியாது. ஆமா, அது வேற. இப்ப இவனை தேடி அந்த இடத்துல சகையுவே, எல்லாரும் சொல்லுங்க, அவன் பேரை கூப்பிட்டு சீக்கிரமா இறங்கி வா. எல்லாரும் சொல்லுங்க, இறங்கிட்டான். நான் நினைக்கிறேன் இறங்கி இருக்க மாட்டான். படபடத்து அப்படி குதிச்சுட்டான். குதிச்சதுல கால்கை கூட அடிபடலை. குதிச்சதுல என்ன ஆயிடுச்சான்? கால்கை. எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு அம்மா, ஒரு தாயார் இருந்தார். நல்ல ஜெபிப்பாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. பெந்தகோஸ்துக்காரர். இங்கே எத்தனை கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எங்க கிராமம் ஒரு சின்ன கிராமம். எங்க ஊர்ல இந்த பெந்தகோஸ்து வாடையே வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கெல்லாம் போராடு நாட்கள் ஒரு காலத்துல. அவங்க வந்தா அப்படியே மிரட்டி பயமுறுத்தி கல்லை கொண்டு எரிஞ்சு போயிட்டு வாங்க, நாங்களெல்லாம் பல காரியங்களை செய்கிற ஆட்கள் சொல்லி அனுப்பிடுவோம். அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெந்தகோஸ்து ஜெபிக்கிறவன். வீட்டுக்காரன் ஜெபம் பண்ணவே மாட்டார். யாரு? இந்த அம்மாவுடைய. ஜெபம் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, திருடன். அவர் பேர் என்ன?